திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கண்ணாடி முகம் பார்ப்பதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் சில ரகசியங்கள் இருக்கின்றன. பூஜைகளின் போது முகம் பார்க்கும் கண்ணாடியை வைப்பதற்கான காரணம் குறித்த பதிவே இது. அடிக்கடி கண்ணாடி பார்த்துக் கொண்டால் இருக்கின்ற அழகும் போய்விடும் என்று பேச்சு வழக்காக கூறுவது உண்டு. அடிக்கடி நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கண்ணாடியை அதிகம் பார்க்காதவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் தெரியுமா? கண்ணாடியை அடிக்கடி பார்த்தால் நம்முடைய கைகள் முகத்திற்கு அடிக்கடி செல்லும். இதன் மூலம் கைகளில் இருக்கும் கிருமிகள் முகத்திற்கு பரவும் என்பதால் முக அழகு கெடும். இதன் காரணமாகத்தான் அடிக்கடி கண்ணாடி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நோன்பு, அமாவாசை, தீபாவளி போன்ற சமயத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடியை தெய்வமாக நினைத்து வழிபாடுகள் செய்வது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இதன் ஆன்மீக ரீதியான காரணம், விரத தினங்களில் நம்முடைய நலம் விரும்பிகளாக இருக்கும் நம்முடைய வீட்டு குல தெய்வமும் பித்திருக்களும் அதாவது முன்னோர்களும் நம் வீட்டிற்கு வருகை புரிவதாக சாஸ்திரம் கூறுகிறது. அந்த காலத்தில் எல்லாம் புகைப்படங்கள் இல்லாததால் கண்ணாடியை புகைப்படமாக நினைத்து வழிபாடுகளின் பொழுது வைப்பது வழக்கம். அந்த கண்ணாடியில் குலதெய்வமும் நம்முடைய முன்னோர்களும் மறைமுகமாக தோன்றி மறைவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு கண்ணாடியை வைத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூச்சூடி வழிபாடுகள் செய்தால் அதில் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வம் தோன்றும் பொழுது நம்மையும் சேர்த்து வழிபடுகிறார்கள் என்கின்ற ஆனந்தத்துடன் செல்வார்களாம். உண்மையில் கண்ணாடி இல்லாமல் செய்யும் வழிபாடுகள் அவர்களை மகிழ்விக்காது என்கிறது சாஸ்திரம். அதுபோல நம் வீட்டிற்கு ஒரு சிலர் பொறாமை கண்களுடன் வெறித்து பார்க்கும் பொழுது திருஷ்டி தோஷம் ஏற்படுகிறது. நாம் உணவருந்தும் பொழுது யாரோ நம்மை நினைத்தால் கூட நமக்கு புரையேறும் என்பது போல, யாராவது நம்மை திட்டினால் உடனே நாக்கை கடித்துக் கொள்வது போல, நமக்கே தெரியாமல் நம் மேல் விழும் பொறாமை கண்களை திசை திருப்ப நம் வாசலுக்கு நேர் எதிரே முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேண்டும். வெளியிலிருந்து வீட்டிற்குள் வரும்பொழுது அவர்களுடைய பிம்பம் எப்படியும் அந்த கண்ணாடியில் பட்டுவிட்டுத்தான் வீட்டிற்குள் நுழைவது போல் இருக்க வேண்டும். முகம் பார்க்கும் கண்ணாடியானது திருஷ்டிகளை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. பெரிய பெரிய வீடுகள் புதிதாக கட்டும் பொழுது இதுபோல் செய்து வைத்தால் அந்த வீட்டின் மேல் அவர்களுக்கு போகும் பார்வை முதலில் கண்ணாடி ஈர்த்து கொள்ளும். இதனால் அந்த வீட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் நீங்கிவிடும். அதுபோல் படுக்கை அறையில் அமைத்திருக்கும் கண்ணாடிகள் திறந்தவாறு இருக்கக்கூடாது. திரை போட்டு மூடி வைத்து இருப்பதுதான் மிகவும் நல்லது. இப்படியாக முகம் பார்க்கும் கண்ணாடியை முகம் பார்க்க மட்டும் பயன்படுத்தாமல் இந்த விதங்களிலும் பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.